காமராஜர் அன்று கிங் மேக்கர் 3 பிரதமர்களை உருவாக்கிய ஒரு நபர். சரி, எத்தனை பிரதமர்களை? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக நேரு யார்கிட்ட கொடுத்துட்டு போறாரு? கருணாநிதி கொடுத்துட்டு போல. யார்? எழுத படிக்க தெரியாத கருணாநிதி சொன்ன கருவாட்டிக்காரி மாக்கிட்ட கொடுத்துட்டு போறாரு இந்த நாட்டை. கருணாநிதி சொன்ன கருவாட்டுக்காரி, தடித்த தோலை உடையவள், சாணாத்தி, சாணா, இப்படி சொன்ன முதல்ல காந்திய ராஜாஜி காமராஜருக்கு இப்படியாவது எனக்கு காந்தியை காமிக்கிறார். யார? அப்போ ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு தஞ்சாவூர்லேருந்து சவுத்து நோக்கி, மதுரை நோக்கி. அப்போ ஓடி போய் காமராஜ் போய் நிற்கிறார். ராஜாஜி அறிமுகப்படுத்துறார், இவர் ஒரு மறையேறும் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார். ராஜாஜி யார? காமராஜ மரமேறி சமூகத்திலிருந்து காங்கிரஸுக்கு வந்து இந்த நபர் சேர்ந்து இருக்கிறார், அடையாளப்படுத்துறாரு. இதுதான் காமராஜருடைய அடையாளமே. அதை விட மிக மோசமான சமூகத்தெல்லாம் குறைக்க சொல்ல கருணாநிதி சமூகத்தை. கருணாநிதி சமூகம் நீங்க பொட்டு கட்டுகிற சமூகம். இசை வேளாண் இவரே உருவாக்குறார். இந்த சமூகத்திலிருந்து வந்த ஒரு நபர் எத்தனை பிரதமர் உருவாக்குனாரு, எத்தனை ஜனாதிபதி உருவாக்குனாரு? காமராஜருடைய காலை பிடித்த பிறகு 2வது சத்யா ஸ்டுடியோவில் போய் எம்ஜிஆர் காலை இருக பிடித்துக் கொள்கிறார். இப்படி காலை பிடித்து அதிகாரத்துக்கு வந்தவர் கருணாநிதி தான். அத்தனை பேருடைய காலையை கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன காரணம்னா, காமராஜர் காலை ஏன் பிடிச்சாருன்னா வரலாறை சொல்லணும். திமுகவுக்கு வரலாறு சொல்லிக் கொடுக்கணும். இதை காமராஜரை செருமைப்படுத்தி காமராஜரை ஸ்டாலினோடும் உதயநிதியோடும் இன்பநிதியோடு சொன்னாதான் பிழைப்புவாதியான சிவாவுக்கு அரசியல் நடக்கும்.